அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே சிம்பிளாக பண்ணிடலாம். நான் 2 நேந்திரம்பழத்தை கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் ஜீனி போதும், கரெக்டாக இருக்கும். இதோட நான் 3 ஏலக்காவும் போட்டு நல்லா திரித்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் அந்த வேக வச்ச பழத்தையும் எடுத்து நம்ம கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மையாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பழம் சூடோடு இருக்கும்போதே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவு பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இடியப்பம் புளித்த மாவு தான். அரைச்சி வச்சுருந்த பழத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். தேங்காவை திருவி அதில் மிக்சியில் போட்டு திரித்து நான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் வேணால் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு உருண்டையிலாக்கி நம்மளுக்கு என்ன சேஃப் பண்ணுமோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இட்லி கொப்பரையில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தால் கொலக்கட்டை ரெடி. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.